ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பிரச்சனைகள்னு வரும்பொழுது அவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது, திருமணம் முடிந்து மனைவிக்கு ஒரு குழந்தை அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் மனைவிகள் வைக்கக்கூடிய கண்டிஷன், உன் சம்பந்தப்பட்ட அப்பா அம்மா உறவுகள் எதையுமே என்னால் கண்டுக்க முடியாது, ஈவன் தோ தனி குடித்தனம் இருந்தால் கூட என்னால் அதெல்லாம் பேச முடியாது, உறவுன்னு வச்சுக்க முடியாது, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூடயே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அங்க போய் மனைவிக்காக இருந்தாலும் இவங்களுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்ல, அவமதிக்கப்படுறாங்க. என்னுடைய அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்ற கண்டிஷனும் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கிறதுனால லீகலி அந்த குழந்தைய தான் பக்கமே வச்சுக்கணும், அப்பான்ற பாசமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான கெட்ட எண்ணங்களையும் தான் குழந்தைக்கு புகுத்துறதா சொல்லி கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையில அந்த மனைவி சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தா அந்த மனைவியுடைய பெற்றோர்கள் அந்த சம்பாத்தியத்தை, பெண்ணுடைய சம்பாத்தியத்தை நம்பி இருந்தா அறவே அந்த பெண்ணை வாழ விடுறது கிடையாது, தான் கூடயே வச்சுக்கிறது. ஸோ அப்புறம் எப்படி கணவன்கிட்ட போய் கணவன்கிட்ட அவங்களுக்கு ஒரு பாண்டிங் கிடைக்கும்? ஸோ இது மாதிரி ஆலோசனைகளுக்கு பிரச்சனையோட வரவங்கள நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆண்கள் வைக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா அப்பாவும் எனக்காக போய் அங்க பேச மாட்டேன்றாங்க, அவங்களுடைய அம்மா அப்பாவும் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னுடைய மனைவியும் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அப்பாவி ஆண்கள் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்றேன். ஏன்னா எத்தனையோ ஆண்கள் தகாத உறவுகள்ல இருக்காங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க, நிறைய தவறுகள்ல ஈடுபட்டு இருக்கிற கணவர்களை கூட மனைவிகள் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு நல்ல ஆண்மகன், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒய்ஃபை நல்லா வச்சுக்கக்கூடிய ஆண்மகனுக்கும் இது மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு சமுதாயத்துல. நன்றி.